இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான வாழ்க்கை பயணம், அவங்களோட பிறவி கர்மா என்ன, கர்ம பலன், இந்த காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு நடக்கக்கூடிய வினை பயன்கள், பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்கு, பிரபஞ்ச ரகசியம்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள், இது நடந்தே தீரும். ஒரு சில விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணிச்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே முக்கால்வாசி விஷயம் சக்ஸஸ். மிதுன ராசிக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கும், அது நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நிறைய சூட் ஆகுமே, பார்ப்போம். இது மாதிரி அமைச்சிக்காங்க. முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கமெண்ட். 15 நாள் ஒரு மாதிரி இருக்கும், 15 நாள் வேறு. அப்போ இவங்களுக்கு என்னென்னா டிசிஷன் மேக்கிங், ஒரு இன்னொரு எக்ஸ்பர்ட்கிட்ட இன்னொரு கன்சல்ட் பண்ணி, இவங்களே அறிவாளி, ஆனால் இவங்களுக்கு மட்டும் பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு கேட்டால் அப்படி சொல்லுவாங்க, பாயிண்ட்டாக கொடுத்து பண்ணிடுவாங்க. இவங்க டிசிஷனை குழப்பிடுவாங்க. பொதுவாக இந்த மிதுன ராசியோட பிறந்தவங்களுக்கும் அவங்க தாயின் முகம் நிறைய பேத்துக்கு முகமைப்பு ஒரே மாதிரி இருக்குங்க. பையன் பொண்ணு யாதாலும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அவங்க ஒரு மாதிரி ஃபேஸ் கட்டு, கிட்டத்தட்ட ஹேபிட்டு, ஒரு ரெசம்ப்ளன்ஸ் எப்போயுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே ஒரு ஸ்கில்லாக இருக்கும். வீட்டில் புத்தகம், லைப்ரரி, இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். இப்போ இப்படி படுத்துக்கிட்டே புக்கை படிச்சுக்கிட்டு அப்படி தலைக்கு மேலே புக்கை வச்சு தூங்குறது. ஏதோ ஒரு புத்தகம், ஒரு ஆத்தர் நேம் எடுத்துக்காங்க, ஃபுல்லும் அந்த ஆத்தர் நேமை படிக்கிற ஹேபிட் இருக்கும். பிராண்டிங், இந்த இடத்துல பிராண்டிங் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். இது மாதிரி பொதுப்பல நிறையா சொல்லலாம். இது மாதிரி சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது ஹெல்த் வைஸ் அதை பார்க்கலாம். ஜோதிடர் யோகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான வாழ்க்கை பயணம், அவங்களோட பிறவி கர்மா என்ன, கர்ம பலன், இந்த காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு நடக்கக்கூடிய வினை பயன்கள், பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்கு, பிரபஞ்ச ரகசியம்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள், இது நடந்தே தீரும். ஒரு சில விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணிச்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே முக்கால்வாசி விஷயம் சக்ஸஸ். மிதுன ராசிக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கும், அது நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நிறைய சூட் ஆகுமே, பார்ப்போம். இது மாதிரி அமைச்சிக்காங்க. முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மிதுனம் ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் அவங்கள பேச விட்டுறணும். மிதுன ராசி அறிவாளி ராசி, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். டாக்கட்டிவ்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்டேஜில் ஏற்றுற வரைக்கும் வேணாம், நம்ம எதுக்குங்க அதுக்குமாங்க, ஏற்றி பேசுங்க அப்படின்னா படன்னு பாயிண்ட்டாக பேசிடுறாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் கூச்சம் இருக்கும், ஆனால் அதுவே வளர்ச்சியாக இருக்கும். இவங்களுக்கு ஏதோ ஒரு கலைத்துறை ஆர்வம் வந்துடுங்க. சினிமா பற்றி, நடனம், மீடியாவில் ஏதோ ஒரு ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க பண்ணுறாங்க பண்ணலைங்கிறது வேறு. பொதுவாக எந்த இதாக இருந்தாலும் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில், அந்த அப்டேட் ஆகிற விஷயங்கள் இருக்கும் பாருங்கள், டக்குன்னு அப்டேட் ஆகுங்க. ஒரு வயதான ஒரு பாட்டியாக கூட வச்சுக்குவோம். மிதுன ராசியாக இருந்தால் இந்த மொபைல் ஆப்பிள்லேருந்து எல்லாம் சென்ட் பண்ணுறது பக்காவாக சென்ட் பண்ணிடுவாங்க. அவங்க தெரிஞ்ச வகையில் ஃபோட்டோ அனுப்புறது எல்லாமே. அந்தளவுக்கு இவங்க அப்டேட் ஆக அம்சம் உள்ள ராசி இது. பொதுவாக பெட் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த ராசிக்கு. பூனை, குருவி, அப்புறம் நாய் வளர்த்துறது, ஒரு பெட் அனிமல்ஸ் பிரியர்கள். அப்போ நிறைய பேர்த்து நான் சொல்லுவேன், அந்த பூனை இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பூனை வளரும், பூனை சம்மந்தப்பட்டது அது ஆட்டோமேட்டிக்காக இவங்க வீட்டில் வந்துட்டு போகும். வளர்த்தக்கூட மாட்டாங்க, அங்கே வரும், இங்கே குட்டி போடுதும்பாங்க. இவங்க சுற்றியே பூனை, குருவி, அணில், நிறைய பேர் அணிலில் வந்திருக்கு. நான் எதுனா வீட்டில் சொல்லியிருக்கேன், அணில் குருவியில் வரும். எங்கள் வீட்டில் அணில் குட்டி போட்டிருக்குங்க. குருவி எங்கள் வீட்டில் தான் முட்டை வச்சு கொஞ்சம் பொரிச்சு. அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, பிராணிகள் உங்களை கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் நிறைய பேர்த்து கேட்பேன், இவங்க எங்கே போனாலும் அந்த மிருகங்களே, அந்த பெட் அனிமல்ஸை வசீகரிக்கக்கூடியது. இதே ஆடு மாடுலாம் வராது. ஆனால் இந்த மாதிரி பூனை, குருவி, மீன், இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இவங்களுக்கு இந்த உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா நான்வெஜ், நிறைய பேர் நான்வெஜ் பிரியர், கடல் சார்ந்த உயிரினங்கள். பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்ப்பாங்க, நியூஆன்சஸ் லெவலில் சின்ன விஷயம் கூட. ஃபுட் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த கடையில் இந்த இடத்துல இவ்வளோ சாப்பிட்ணும், காஃபினா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆக மொத்தம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். பொதுவாகவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இரவு நேரத்தில் ஒரு பீஸா மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், செவனா, ஃப்ரைட் ரைஸ் எது சாப்பிட்டாலும், ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ட அடுத்த உடனே ஒரு காக்டெயில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. டப்புன்னு ஆர்டர் பண்ணிவிட்டு அது என்ன பிராண்டு என்ன இதுன்னு பக்கத்தில் இருக்குன்னு தெரியாது. இவங்க இந்த குளிர்பானம் சம்மந்தப்பட்டதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கும். இது ஆண் பெண் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய அம்சமாக இருக்கும். ரைட். இந்த இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் சந்திரன். இவங்களுக்கு அந்த ஃபேமிலி ரீதியாக இமோஷ்னல், இந்த ஜாதகமே பொதுவாகவே மிதுனம்னால இமோஷ்னலுங்க.
ரெண்டை வீடு இல்லையா, ரெண்டு ரெண்டு இருக்கு. 15 நாள் ஒரு மாதிரி இருக்கும், 15 நாள் வேறு. அப்போ இவங்களுக்கு என்னென்னா டிசிஷன் மேக்கிங், ஒரு இன்னொருத்தர் எக்ஸ்பர்ட்கிட்ட இன்னொரு கன்சல்ட் பண்ணி, இவங்களே அறிவாளி, ஆனால் இவங்களுக்கு மட்டும் பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு கேட்டால் அப்படி சொல்லுவாங்க, பாயிண்ட்டாக கொடுத்து பண்ணிடுவாங்க. இவங்க டிசிஷனை குழப்பிடுவாங்க, வேணுமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, கடைசி வரைக்கும் முடிவு எடுக்க முடியாது. இந்த இடம், வீடு, வண்டி வாங்குறது, ஃபேமிலியோட சுச்சுவேஷனு குழப்பி கடைசியில் ஒருத்தங்க சொன்னால் செஞ்சுருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த டிசிஷன் மேக்கிங் ஊருக்கு சூப்பர், இவங்களுக்கு குழப்பமே. இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் ப்ரூஃப் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டு அப்ரூவல் பண்ணுற யோகம் இருக்குது. இப்போ இந்த ஜாப் ரீதியாக சொல்லிட்டு வரேன், அவங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ இவங்களுக்கு வேலைக்கு போகிற யோகம் சூப்பராக இருக்குங்க. வேலையாக பிஸ்னஸ் ஆனால் ரெண்டுமே செட் ஆகும். அதில் வேலைக்கு மட்டும் போனால் எப்படி போனால் சாதாரணமாக உள்ள என்ட்ரு ஆவாங்க, கடைசியில் அந்த இதிலே ஹையஸ்ட்டு அத்தாரிட்டி போவாங்க. போன இடத்துல பாப்புலாரிட்டி இயற்கையாக அமையும். ஒர்க்கு ஹெவி ஒர்க்காக இருக்கும், கடின உழைப்பாளி. இவங்க ஒர்க்கை பற்றி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, அடுத்த ஒர்க்கை லைக் பண்ணுவாங்க. வேலை சம்மந்தப்பட்டதில் அந்தளவுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். வேலை இவங்களுக்கு மிகுந்த யோகமாக அம்சமாக இருக்கும். இவங்களுக்கு லோன் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோனும் டக்கு டக்குன்னு கிடச்சிரும். பட் வேணுமான்னு பார்க்கணும், கடன் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் பார்த்து பண்ணணும். இவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிவி, மியூசிக்கு, ஹெட்செட்டு, நான் சொன்னேன் ஆமாம் என் பொண்ணு எப்போயுமே ஸ்பாட்டிஃபைல தான் பாட்டு போடுவாங்க, யூடியூப், அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக்கல்ஸ் அந்த ஹெட்செட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இவங்களுக்காக எழுதி வச்ச மாதிரி இருக்கணும். நிறைய பிராண்டட்லாம் இவங்களுக்கும் தெரியும். இந்த ஃபோன் பிராண்டிங் கேட்பாங்க, ஹெட்செட்டு. இதில் மொபைல் ப்ராப்ளம் வந்தாலும் கூட ஸ்பீக்கர் ப்ராப்ளமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பேச முடியல, கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்குது, நாம் பேசுறது அவங்க கேட்கல. இந்த கம்யூனிகேஷன், வீட்டில் பெரிய டிவியை வாங்கி வைக்கணும், பெருசாக இருக்கணும், லக்ஸுரிஸ் வீடு, அது மாதிரி ஆசைப்படுற அம்சம் இருக்குது. இதெல்லாம் நடக்கும் இந்த மிதனத்துக்கு. இவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது பார்ப்போம். குழந்தை 5, 12 ரெண்டுமே சுக்கிரனாக இருக்குது. அப்போ குழந்தை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கன்சீவ் ஆனால், ஏன்னா ஒரு சிலருக்கு மிஸ்கரேஜ் ஆக வாய்ப்புண்டு. முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பார்த்தா தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய வர வாய்ப்புண்டு. பெண் குழந்தையாக இருந்தால் ஓகே. அப்போ அந்த குழந்தை பிறப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தை வளர்ப்பிலே அவங்க குழந்தை பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, மியூசிக் இந்த மாதிரிலாம் அனுப்புறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச அவங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அனுப்ப வேண்டியிருக்கும். மேரேஜ் விஷயம் பேசுவோம். இவங்களுக்கு மேரேஜ் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மேரேஜ்னு டாபிக் எடுத்தால் மழை வர ஆரம்பிக்கும். பத்திரிகை அடிக்கும்போது ஏதோ மழை, வெயில், இந்த மாதிரி வெயிலோட மழை தான். மழை பெய்யும் காலகட்டத்தில் திருமணத்தில் சின்ன ஒரு சண்டை சச்சரவு இருக்கும். நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை, ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துக்கும், சின்ன கருத்து வேறுபாடு. இதில் குறிப்பாக இந்த நகைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த நகை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் அழித்து செஞ்சோம், முதலே செஞ்சு வச்சுருப்பாங்க, டிசைன் பிடிக்கல அது பிடிக்கலன்னு கொஞ்சம் நகை சம்மந்தப்பட்டது மாறும். இவங்க நல்லா பார்க்கணும், இவங்க திருமணம் பண்ண உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே திருமணம், பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட்டு எல்லாமே ஈக்குவலாக பேரலாக நடக்கிற மாதிரி இருக்கும். டீச்சிங் சம்மந்தப்பட்ட இவங்க ஆசிரியர் குணம் பொதுவாகவே இருக்கும். ஆசிரியர் குணம் அது மாதிரி இருக்கும். வருகின்ற லைஃப் பார்ட்னர் ஆணோ பெண்ணோ அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆசிரியர் தன்மை, ஒரு நல்ல அட்வைஸ், நல்ல பேச்சாளர். அதாவது இந்த மிதனத்துக்கு மட்டும் எப்படின்னா பேசுகிறத கேட்குற மாதிரி ஒரு வாரம் போட்டு விட்டுறணும். ஏன்னா இவங்க இன்டெலிஜென்ட்டாக பேசுவாங்க, அதுக்கு தகுந்த அக்செப்ட் பண்ணி மியூச்சுவலாக பேசுகிற மாதிரி இருக்கணும், இல்லை எஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எழுத்து பேசுகிற மாதிரி போட்டக்கூடாது, அதுங்க தான் ப்ராப்ளம் வரும். இவங்களுக்கு 8, 9 அந்த இப்போ தாய் தந்தையரை பற்றி பேசுவோம். இவங்களோட தாய் தந்தையர், அம்மா தாய் பாசம் அதிகம், ஆனால் அம்மாவை குறை சொல்லுவாங்க. அம்மாவை மேலே பாசமும் அதிகம், ஆனால் திட்டுறது அம்மாவை தான் திட்டுவாங்க, எங்கள் அம்மா இருக்கே அப்படிம்பாங்க. பொதுவாக இந்த மிதுனராசியோட பிறந்தவங்களுக்கும் அவங்க தாயின் முகம் நிறைய பேத்துக்கு முகமைப்பு ஒரே மாதிரி இருக்குங்க. பையன் பொண்ணு யாதாலும் டிஃப்ரென்ஸே இல்லை. அவங்க ஒரு மாதிரி ஃபேஸ் கட்டு, கிட்டத்தட்ட ஹேபிட்டு, ஒரு ரிசம்லன்ஸ் எப்போயுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. சரி, இவங்களோட தந்தைக்கும் இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு, ஆதாயம் ஏற்படும். இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் வகையில் ஆதாயம் உண்டு. பொதுவாக மிதுனராசிக்காரங்க தந்தை இதில் இருந்தால் ஆமான்னு சொல்லுங்கள். ஒரு முறையாவது மிதுனராசியோட தந்தை ஒரு முறையாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஏறி ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது பிரபஞ்சத்தோட அமைப்பு. எல்லா ஏதோ ஒரு விஷயத்தில் போய் இவங்க மேலே தப்பே இருக்காது, பட் கேஸ் ஆகுது ஆகலைங்கிறது அது கிடையாது. சம்மந்தமே இருக்காது. திடீர்னு போய் பதில் சொல்லி
எக்ஸ்ப்ளனேஷன் இவங்க பேரில் தான் வந்துடும். தந்தை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியே வர மாதிரி வரும். இவங்களுக்கு இந்த பணம் அவங்க தந்தை பணத்தை வெளியே கொடுத்தா திருப்பி வாங்க ரொம்ப போராடுவார். அவங்க அப்பாவோட பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி. சரி, இது தந்தை. பட் மற்றபடி தந்தை ஆயுள் அதெல்லாம் பெட்டராக இருக்கும். மிதுனராசிக்கு தந்தை எப்பவுமே ஆயுள் சார் நல்லாயிருக்கும், கடின உழைப்பாளியாக இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ரைட். இவங்களுக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் போயிட்டு வந்தோடனே குழந்தை பிறக்கக்கூடிய அம்சம் இருக்கும். இவங்களுக்கு மூத்த சகோதரிடம் கொஞ்சம் அளவாக வச்சுக்கணும். மூத்த சகோதரர்கள் உண்டு. கொஞ்சம் வண்டி வாகனங்கள், இவங்களுக்கு வண்டி வாகனம் பார்த்திங்கன்னா பிராண்டட் பெரிய வண்டி வாகனம், காரு, இந்த மாதிரி நிறைய ஆசைப்படுவாங்க. இவங்க வண்டி ஓட்டி பழகிக்கணும். இவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வண்டி ஓட்ட ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க. இவங்களுக்கு இடம், வீடு, சொத்து இவங்க பேரில் அமையும். இவங்க வாங்கின சொத்து மிகப்பெரிய மதிப்பு கூட்டுதாக போக வேண்டும். பொதுவாக இவங்க வீடு வாங்கின இன்டீரியர் மட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஏன்னா இவங்க 4ஆம் வீடு புதன், கன்னி, அங்கே சுக்கிரன் நீச்சம். இன்டீரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இன்டீரியர் பிடிக்கலைங்கிற அதை ஒன்று மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ராசிக்கு இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க, அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது. அதனால் முதல்ல வேலை, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் கூட்டாக வரும். டெம்பரவரி கூட்டா, லாங் டேர்ம் கூட்டான்னு பார்க்கணும். வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது இருக்கும். எப்படி இருந்தாலும் புகழ் பெறக்கூடியது. மற்றவங்க இவங்க சபையில் ஒரு பொது மனிதராக இவங்க இம்பார்ட்டன்ட். இவங்க ஒதுங்கி அமைதியானா கூட இவங்களை கூப்பிட்டு என்னப்பா ஏதுன்னு இவங்களுக்கு ஒரு கருத்து கேட்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஸ்கில்டு பர்சன், அவ்வளோ ஸ்கில்லாக இருக்கும். வீட்டில் புத்தகம், லைப்ரரி, இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். இப்போ இப்படி படுத்துக்கிட்டே புக்கை படிச்சுக்கிட்டு அப்படி தலைக்கு மேலே புக்கை வச்சு தூங்குறது. ஏதோ ஒரு புத்தகம், ஒரு ஆத்தர் நேம் எடுத்துக்காங்க, ஃபுல்லும் அந்த ஆத்தர் நேமை படிக்கிற ஹேபிட் இருக்கும். பிராண்டிங், இந்த இடத்துல பிராண்டிங் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். இது மாதிரி பொதுப்பல நிறையா சொல்லலாம். இது மாதிரி சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது. ஹெல்த் வைஸ் அதை பார்க்கலாம். பொதுவாக இவங்களுக்கு வயிறு, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது வந்தால் உடனே கவனிக்கணும். தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் தைராய்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ப்ரெஷர் வர வாய்ப்புண்டு. இந்த மிதுன ராசிக்கே ப்ரெஷர், ஏன்னா 6ஆம் இடம் செவ்வாய், ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது இருக்குது. வண்டி வாகனத்தில் மெதுவாக ஓட்டணும். வண்டி வாகனம் ஆதாயம் உண்டு, மெதுவாக ஓட்டிக்கணும். ஏன்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா வேகமாக ஓட்டி நடு ரோட்டுக்கு வலது பக்கம் ஓட்டுவாங்க. அந்த ஸ்கில்டு பர்சன் தான். பட் இந்த வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில், பொதுவாக இரவு நேரத்தில் தனித்து நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். 8ஆம் இடம் சனி, 9ம் சனி அங்கே தான். இரவு நேரம் அங்கே 8ஆம் இடம் சனிங்கிற 8 சனி வேறு குறிக்குது. இரவு நேரத்தில் பள்ளத்தில் போய் காலை வச்சுக்கிட்டு காலை மிதிச்சுட்டா கால் சுளிக்கிடுச்சு, ஒரு பயம் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்காங்க. உங்களுக்கு எது நல்லாயிருக்கும், என்னென்ன எண்கள் நல்லா இருக்குன்னா 6, 8, 8 நல்லாயிருக்கும். 5, 6, 8 இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக மட்டும் 9 பயன்படுத்தலாம் செவ்வாய், மற்ற ரீதியாக பயன்படுத்த வேண்டாம். தொழிலுக்குன்னா மட்டும் வேலைனா மட்டும் பயன்படுத்துங்க. இது மாதிரி பார்ப்போம். யாருக்கா உங்கள் ஜாதகம் பார்த்து, ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி அனலைஸ் பண்ணால், உங்கள் ஜாதகத்தை ஃபுல் ஹாரோஸ்கோப் தசாபத்தியோடு அனலைஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதான் சின்ன சின்ன சந்தேகங்கள் நான் சொன்னது சூட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.